கவர்ச்சிகள் இது ஹராமான முறையில் இன்பங்கள், ஆசாபாசங்கள், ஆடல் பாடல்கள் என்று ஹராமான முறையில் கவர்ச்சிகளுக்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டான் என்றால் அந்த மனிதன் நிம்மதியாக வாழ மாட்டான். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அஃதல ஐஷின் அத்ரக்னாஹு பிஸ்ஸப்ர். நாம் மகிழ்ச்சியான, நிம்மதியான, உள்ளத்துக்கு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் பொறுமையால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிக்கின் என்ற நூலில் எழுதுகிறார்கள். இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் எப்படி பெற்றுக்கொள்வான்? இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமையாக வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழலாம் என்பதை நாம் இந்த வார்த்தையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் முன்னுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு கல்யாண வீட்டில் சொந்தக்காரர்கள், தாய், தந்தை, நெருங்கிய சொந்தக்கார ஒருவர் கல்யாணம். இப்போ எல்லாரும் இருக்கும் பொழுது, எல்லா பாப்பா அம்மா விருப்பமானவங்க எல்லாரும் இருக்கிற பொழுது இவர் கவலைப்படுவாரா? என்ன செய்ய, நான் பொறுமையோடு இங்கே உட்கார்ந்துட்டு சொல்லுவாரா? இல்லை, சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருக்கிறார். அவர் பொறுமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது அப்படி சொல்லுவோமா? இல்லை. அப்ப எனவே சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னதுக்கு பொறுமை? சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு பொறுமை இல்லை, பொறுமை தேவையில்லை. ஒரு பெருநாளுடைய தினத்துல எல்லாரும் வாப்பா அம்மா நானா தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒண்டா சேர்ந்து இருக்கும்பொழுது யாராவது ஓரத்துல போய் அழுதுட்டு இருப்பாங்களா? இல்லை, அழமாட்டாங்க. அங்க பொறுமை தேவையில்லை. அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்க இல்லையா? நாங்க நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை, உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு தங்கத்தால் எழுத வேண்டிய தத்துவம் என்பதை நான் விளங்கப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகள் இருக்குதானே, உலகத்துல தெரிகிற கவர்ச்சிகள், இதுதான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று முஸ்லீம்கள் நினைக்க மாட்டாங்க, மூமின்கள் நினைக்க மாட்டாங்க. நாங்க எங்கட வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் எதால பெற்றுக்கொள்வோம்? சபரால பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாங்க புரிந்து கொள்ளணும், நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சியில் அன்பு எல்லாமே, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மகிழ்ச்சி, இன்பம், நாங்க நினைச்சு கொண்டிருப்பது என்பது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாரும் எதை செஞ்சாலும் கேட்கப்படாது. இப்போ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு உனக்கு என்ன சந்தோஷம்டா? எனக்கு டைமுக்கு அம்மா போனை தரணும், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், அதே மாதிரி நான் சினிமா பார்க்கணும், நான் நல்ல நாடகங்கள் பார்க்கணும், நான் பாட்டு பார்க்கணும். பறிச்சா என் அம்மா சந்தோஷத்தை கெடுக்கிறாள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் எதுல அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க? எதுண்டா போன் தான் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார். பாப்பா சொல்றாரு பிள்ளைகிட்ட, நீ குடிக்கப்படாது, ஒழுங்கா கட்டுப்பாடா இருக்கணும்டா. எந்த சுதந்திரத்தை கெடுக்கிறாரு என்ற பாப்பா, எந்த சந்தோஷத்தை கெடுக்கிறாரு என்று அவர் நினைச்சு வச்சிரு, அதுலதான் சந்தோஷம் உண்டு. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க அமைதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம், பொறுமையில் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில, இந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மத்தியில ஒரு மனிதன் சபரோடு இருக்கணும். சபர்னா நாங்க, பொறுமைனா நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? கஷ்டம் வந்தா தாங்கிக் கொள்ளணும், அதான் பொறுமை. அப்படிதான் நாங்க நினைச்சு வச்சிருக்கிறோம். அது பொறுமையில ஒரு வகை. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அறிஞர், அவருக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, உத்தத்துஸ் சாபிரீன் வ தஹீரத்துஷ் ஷாக்கிரீன், அழகான புத்தகம், பொறுமை நன்றி செலுத்துதலை பத்தி எழுதியிருக்கிறார். அதில் இவர் சொல்லுகிறார், பொறுமை என்பது 3 வகை. பொறுமை என்பது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மனசு அப்படியே இறுக்கமா பிடிச்சு கொள்றார். அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடப்பதற்கு பொறுமை தேவை. முதலாவது பொறுமை, அல்லாஹ் ஹராமாக்குனதை விடுறதுக்கு பொறுமை தேவை. இது 2வது பொறுமை. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல வாரது எங்கட மனசுக்கு பிடிக்காம இருக்குதே, அந்த நேரத்தில் நாங்கள் அதை பொருந்தி கொண்டு பொறுமை செய்வது. 3 பொறுமைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொறுமை இருந்தால்தான் முன்சஃப்ல தொழுவார், பொறுமை இருந்தால்தான் ஜமாத்தோட தொழுவார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை படிப்பார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை செயல்படுத்துவார். பொறுமை வேணும். இப்ப நிம்மதி வருமா? ஏன்னா அவர் வாழ்க்கை திக்ரோட தானே இருக்குது. 2வது ஹராம்,
வட்டி விளங்குது. இது உண்மையிலே அவர் பக்கத்து வீட்டுக்காரால் வட்டியோட, முன்னுக்குள்ள ஒரு வட்டியோட ஃபினான்ஸ் போட்டு வாகனத்தை ஓடுறாரு, இவர் வட்டியோட தொடர்பு. ஆனால் இவர் பார்க்குறாரு, நான் மட்டும் மார்க்கம் மார்க்கம் மார்க்கண்டு ஒரே இப்படி ஏழ்மையாக வாழ்ந்துட்டீங்கிறதா, நானும் போட்டு இப்படி எடுக்கலாம் தானே, காசு கடன் லோன் வாங்கலாம் தானே, வட்டிக்குள்ளே போகலாம் தானே. இப்போ இந்த நேரத்தில் கல்பை கட்டுப்படுத்துறதுக்கு சபர், கவர்ச்சி தெரியும், இப்போ பொறுமை வேணும். இப்போ பொறுமை இருந்தா இவர் ஹராத்தை விட்டு தூரமாக நிம்மதி வரும். கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு சந்தோஷம் நினைக்க மாட்டார். நிறைய பேர் கவர்ச்சிகளை சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லும்போது வழங்க உங்களுக்கு. இப்ப பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு பொறுமை தேவை. அடுத்தது, எனக்கு உடம்புல கொஞ்சம் வலி வருது, அதே மாதிரி கொஞ்சம் இழப்பு வருது, என்ன பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழப்பு வருது. இந்த நேரத்தில் சரி, அல்லாஹு தாலா இப்ப என்ன சோதிக்கிறான்னு விளங்கி ரைட், நான் ஏண்ட அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் இன்னும் அல்லாஹ் சோதிக்க சோதிக்க அல்லாஹ்வை நெருங்கிட்டு தான் இருப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சோதனைகளின் பொழுதும் பொறுமையாக இருந்தால், இந்த 3 பொறுமையினால் தான் நாங்கள் நல்ல வாழ்க்கையை பெற்றோம் என்று சொல்கிறார்கள். விளங்கப்படுத்துறேன். பொறுமைண்டா இந்த 3ஐயும் இணைச்சு பார்க்கணும். இப்ப நாங்க விளங்கிக்கணும் என்றால், இப்ப நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? ஹயாத்தன் தையிபா. இதுதான் ஹயாத்தன் தையிபா. ஒருவருக்கு லட்சம் கோடி இருந்து அவருக்கு மனசு நிம்மதி அடையுமா என்றால், திக்ரோட இருந்தா அடையும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்தா அடையும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அவருக்கு சரியான நெத்திரை இருக்காது, தூக்கம் இருக்காது. ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி அமைதியை பெறதுக்குத்தான் பொறுமையான வாழ்க்கை தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அமில சாலிஹம் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் மன் அமில சாலிஹம் மின் ذكر أو أنثى, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சா, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் சாலிஹான் அமல், இந்த ரெண்டும் இருந்தா அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்க அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம், மனமான வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப ஈமானுக்கும் சாலிஹான அமலுக்கும் தான் அல்லாஹு தாலா மனமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாக்குறுதி அளித்திருக்கிறானே தவிர, அல்லாஹு தாலா இவரிடத்துல இவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் அல்லது இவற்ற வாகனம் இருந்தால், காணி நிலம் பூமி இருந்தால் நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் அல்லாஹ் சொல்ல இல்லை. யாரெல்லாம் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் ஆட்சியும் வைத்து இதுதான் எங்களுக்கு நிம்மதியை தரும் நினைத்தார்களோ, எதை அவர்கள் அல்லாஹ்வுக்கு அவனுடைய சிந்தனைக்கு எதிராக எந்த ஒன்றை வைத்தார்களோ பாவித்தார்களோ, அந்த ஒன்றை கொண்டே அல்லாஹ் அவர்களை அழித்தான். உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை வைத்து ரப்பை விளங்காமல் பெருமை அடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து காட்டினான். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஃபிரௌன் கடலை பார்த்து, அதாவது ஃபிரௌன் அவன் என்ன, இந்த உலகம் இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலுக்குள்ள அழிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்தில் ஒரு அரசன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போட்ட அரசன் அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆது வர்க்கம் சமூது வர்க்கம் அல்லாஹ் தஆலா அழித்து காட்டினான். பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ் அழித்து காட்டினான். அப்ப எனவே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை நன்றி உணர்வோடு பார்க்காமல், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறான் என்று பார்க்காமல், இதை வைத்து பெருமை அடித்தார்கள், அதை அல்லாஹ்க்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அழித்து காட்டினான். இதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சிகள் நிறைந்தது. அது அல்லாஹு தஆலா சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனா. ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, ஜீனாண்டா என்ன? ஜினா அல்ல, ஜினாண்ட விபச்சாரம். ஜீனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலக வாழ்க்கை இருக்குதானே, அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ஜீனான்னு சொல்றான். அல்லாஹ் வீணான விளையாட்டு, லஐப் லஹு, அல்லாஹ் ஜீனான்னு சொல்றான்.
இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீணான விளையாட்டு. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சி, அலங்காரம். இந்த உலகத்தை கவர்ச்சியாக ஆக்கி போட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பியிருக்கிறான். அனுப்பிவிட என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்ப உலகத்தை அல்லாஹ் கவர்ச்சி ஆக்கிட்டான். கவர்ச்சி ஆக்கி போட்டு உங்களுக்கு மௌத்தையும் வச்சு அதுக்கப்புறம் ஹயாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சிருக்கிறான். இப்ப இந்த ஜீனாவுக்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பி உங்களுக்கு ஒரு மௌத்தையும் வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்ப இந்த ஜீனாவை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், கவர்ச்சிகள், இதுக்குள்ள நீங்க எப்படி வாழ போறீங்க? யாரும் யாரை பத்தியும் இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இதை நம்ம கொஞ்சம் கஷ்டமா பார்த்திருப்போம். இப்ப சர்வசாதாரணமாக யாரும் இருந்த இடத்துல இருந்து யாரையும் ஏசலாம், திட்டலாம், யாருக்கும் கமெண்ட் பண்ணலாம். அவன் ரோட்ல மூக்கு வடிச்சுக்கிட்டு கஞ்சாவோட தெரிவான். அவருக்கு ஒரு ஷேகட ஒரு அறிஞரை கருத்து பிடிக்கலண்டா அவரை தெரியுமா, அவர இது தெரியுமா, அவர ஊர் என்ன தெரியுமா, அவர் யாரோடு இப்படி இப்படின்னு எழுதி விட்டு அவன் போயிடுவான். அவன் யார் எவர்னு ஒண்ணுமே தெரியாது, அவர் யார் எவர்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்படித்தான் இந்த உலகம் சர்வசாதாரணமாக எப்படியும் வாழலாம். யாரும் கேட்கல, நீ ஏன் தம்பி இதை செஞ்சீங்கன்னா பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அவனு போயிடுவான். ஏன்னா இந்த உலகத்துல எப்படியும் வாழலாம், யாரும் யாரும் எதையும் கேட்கலாது. இன்றைக்கு உள்ள சட்டம் என்னன்னா, வாப்பாமார் பிள்ளைக்கு அடிச்சா கூட, பிள்ளைக்கு அடிக்க அல்லது ஆசிரியர் பிள்ளைக்கு அடிச்சா கூட அது பெரிய பாரிய குற்றம் அது. அப்ப எனவே இந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த உலகமே ஏற்றுக்கொள்ள, சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கம் தீன் என்று 2வது பகுதி, இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக நடக்குது. ஆணும் ஆணும் திருமணம் செய்யறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க. அது சட்டபூர்வமாக நாடுகள்ல அங்கீகரிக்கணும்னு சொல்லி அதற்கு எதிராக அதுக்கு கோஷங்கள் எழுப்புகிறார்கள். மனிதன் இந்த சிந்தனை கூட படாது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு எல்லாம் இந்த உலகமே கவர்ச்சி தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் தஆலா சொன்னான் زُيِّنَ, அங்க ஜீனான்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த உலகம் ஜீனா, இந்த உலகம் அலங்காரம், இந்த உலகம் கவர்ச்சி. இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் பொறுமையா வாழணும், இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் நிம்மதியை தேடணும். அந்த நிம்மதி எதால தேடணும்? ஹராத்துல தேடலாம், பொறுமையால தேடணும். இந்த கவர்ச்சிகளுக்குள்ள இருந்துட்டு ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும். எப்படி வாழ்றது? சர்வசாதாரணமா நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் கவர்ச்சி, இந்த உலகம் அலங்காரம், அதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் இன்னும் அலங்காரம் ஆக்கியிருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத்ல உலகம் அலங்காரம்னு சொல்லி போட்டு இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ, மக்களுக்கு நாங்க ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்களை அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம், கவர்ச்சி ஆக்கியிருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். ஒரு கவர்ச்சி தெரியுது. இஸ்லாம் அகீதா, நம்பிக்கை, கொள்கை, தக்வா என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இது இருந்தா பொறுமையா வாழுவீங்க. இது மட்டும் இல்லை என்றால் ஹராம் விளங்காது, தகாத உறவுகள் சர்வசாதாரணமாகிவிடும். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاء, பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். பெரிய அல்லாஹ் தஆலா சோதனையா வைத்திருக்கிறான். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, நாங்க அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மினன் நிசா வல் பனீன், பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரத்தி மின الذهب والفضة, தங்கம் வெள்ளி குவியல்கள், காசு பணம். வல் கைலில் முஸவ்வமா, வல் கைலில் முஸவ்வமா என்ன? குதிரை, விலை உயர்ந்த குதிரை, அதாவது வாகனம். வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், ஆடு மாடு ஒட்டகை விளைச்சல் நிலம். இது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அலங்காரமாக, அல்லாஹ் தஆலா கவர்ச்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இப்ப இதெல்லாம் பாருங்க, நிறைய மக்கள் இந்த விடயங்களுக்காக தீனை பறிகொடுப்பார்கள், பொறுமையான வாழ்க்கை வாழ தெரியாது.
இந்த அலங்காரங்களுக்குள்ள இருந்து தன்னை வாழ்க்கைய வாழாமல் ஹராத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா அதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக பார்ப்பாங்க. நாங்க அதை சர்வசாதாரணமா பார்க்கிறோம். பாருங்க, இந்த அலங்காரங்கள், இந்த கவர்ச்சிகள், இதுக்குள்ள மனிதன் மாட்டிக்கொள்கிறான். தக்குவா இருந்தா, உண்மையான இறை உணர்வு இருந்தா, இந்த பொறுமை இருந்தா, நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எதுல இருக்குது? எதுல இருக்குது? அல்லாஹ்வுடைய போதனைகளை பின்பற்றுவதிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதியா, அல்லாஹ்வுடைய திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வை நினைக்கிறத தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனையால தான் உள்ளங்கள் அமைதி பெறுது. அப்ப அல்லாஹ் தஆலா காசுல, பணத்துல, ஆடம்பரத்துல, சொகுசு வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. நிம்மதி என்பது உள்ளத்தில் இருக்கும். அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா அவனுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறான். எல்லா ஆடம்பரங்கள், ஆசா பாசங்களை ஒரு மனிதன் விடுவான், ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்கும். இரவையில 3 மணிக்கு கிளப்ல, நைட் கிளப்ல அல்லது எங்கேயாவது ஹராமான விளையாட்டுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அதே 3 மணிக்கு ஒருவர் சுஜூதுல இருந்து அழுதுகிட்டு இருப்பார். அதே 3 மணிக்கு சுஜூதுல இருந்து ஒருவர் அழுதுகிட்டு இருப்பார். அவன் பார்ப்பான், இவனுக்கு பைத்தியம், இவன் இந்த டைம்ல சுஜூதுல அழுதுகிட்டு இருக்கிறான், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா சுஜூதுல இருந்து அழுகுற மனிதன் உள்ளத்துல இருக்கிற நிம்மதி இருக்குதானே, அவன் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அனுபவிக்கிறான். இவன் நிம்மதி அனுபவிக்கிறான். மகிழ்ச்சி உடனே மாறும். ஆடிக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கோல் வருது, உன்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, மௌத்தாயிட்டா, வாழ்ந்து. இப்ப எப்படியும் நான் 3-1க்கு மகிழ்ச்சியா இருந்தவர் 3-2க்கு டோட்டல் எப்படி மாறுறார்? பைத்தியம் முடிச்ச நிலையில இருக்கிற, மயங்க விழுந்துட்டார், தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அல்லாஹ்வுடைய திக்ர்ல சுஜூதுல இருந்து தேம்பி தேம்பி கண்ணீர் வடிச்சு அழுவாரு. ஆனா உள்ளத்துல ஒரு வகையான நிம்மதி இருக்கும். அவர் வடிக்கிறது கண்ணீர் துளிதான், ஆனா உள்ளத்துல நிம்மதி. அதுதான் அழுதாலும் நிம்மதி இருக்கும். சில பொழுது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. திருமண வீட்டுல சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பாருங்க, யார் வந்தாலும் சிரிச்சு தான் இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல நிம்மதி இருக்காது. என்னத்துக்கு நிம்மதி இருக்காது? வெளியில சிரிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. போய் கேட்டா, எந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, வாப்பாவுக்கு சொன்னாங்க, என்ன தங்கச்சிக்கு மட்டும் சொல்லலையே. அவங்க கல்யாணத்தை வந்திருப்பாங்க, பார்த்தா சிரிப்பாங்க, ஆனா உள்ளத்துல ஒரு கவலை, என்ன தங்கச்சிக்கு சொல்லலையே, தங்கச்சியோட பிள்ளைகள் பாவமே, அவங்க வரையிலேயே. கடைசி மட்டும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாஞ்சி எரிஞ்சி பேச ஆரம்பிச்சு அதையே அந்த நாள் முழுக்க பேசுவாங்க, சிரிப்பாங்க. யாரா கண்டாலும் சிரிப்பாங்க. 3 மணித்தியாலம் எல்லாரும் நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியோட இருக்கிற நினைப்பாங்க. ஆனா அது நிம்மதி அல்ல, அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதுதான் அடிப்படை வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? நான் சபுர சொன்னேன். பொறுமைண்டா என்ன? நாங்க விளங்கின பொறுமை வேற, இந்த பொறுமை வேற. அதே மாதிரி பொறுமையை நம்ம அப்படிதான் விளங்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? சுப்ஹானல்லாஹ் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர், அல்லாஹு அக்பர் திக்ர், எல்லாம் திக்ர். வாயால சொல்ல திக்ர், கையால நாங்க என்றோம் திக்ர் தான், பிள்ளை இல்லை. ஆனா திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ர்ல பெரிய திக்ர் எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாவுக்கு லேசு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் எல்லாருக்கும் லேசு. கலிமத்தான், 2 வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீசான். 2 வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, மீசான பாரமாக்கக்கூடியது, நாவுக்கு லேசானது. இமாம் புகாரி சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸை எழுதி வைத்திருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாருக்கும் சொல்லலும் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லலும். ஆனா திக்ர்ல பெரிய ஒரு திக்ர் இருக்குது. அதுதான் நாங்க சொல்றோமே, அல்லாஹ் சொல்றானே நிம்மதியை பெற்றுத்தா திக்ர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லா நேரமும் ரப்புட சிந்தனையோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் உச்சகட்ட திக்ர் எங்க அவன் செய்வான் என்றால், ஒரு தனி அறையில் இருக்கிறார். யாரும் பார்க்கவும் இல்லை, யாரும் இவருக்கு எந்த தடையும் போட இயலாது, முழு சுதந்திரமும் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாரும் தடை போட முடியாது, முழு சுதந்திரம் இருக்கிறது. அல்லது எல்லா கட்டங்களில் யாரும் எந்த ஒரு தடையும் போடாமல் முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டும்
அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் சொல்லி அவருக்கு முடியுமான ஒரு பாவத்தையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை நினைச்ச உடனே விடுறானே, இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். எல்லாருக்கும் செயல் வந்த திக்ர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் அந்தஸ்தும் கௌரவமும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு பெண்மணி, அரச சபையில் அரச மாளிகையில் யாரும் இல்லாத பொழுது கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பக்கம் வா, என்னோடு தவறான முறையில் நடந்து கொள் என்று யூசுஃபை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார்? கால மஆதல்லாஹ். இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹுக்கு அஞ்சி தவறை விடுகிறாரே. இந்த திக்ர் எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த திக்ர் எல்லா வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வரணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழணுமெண்டா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க, நூறலியாவுக்கு போவாங்க. நூறலியாவுக்கு போகிற தப்புன்னு சொல்லல நான். எப்படி போவாங்க? நல்ல முறையில் ஹலாலான முறையில் தொழுகையெல்லாம் பேணி இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் அஜ்னபி மஹரமி எல்லாம் பேணி நல்ல முறையில் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் நீங்கள் ட்ரிப் போகிறது தவறு கிடையாது. ஆனால் பக்கத்து வீடு இப்போ என்ன செய்வாங்க? ட்ரிப் போவாங்க. பார்த்தா மைனி, இங்கால மச்சான், இங்கால தங்கச்சி, அவர்ட மாப்புள்ள எல்லாரும் சர்வசாதாரணம். இப்போ ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அஜ்னபி மஹரமி இல்லை, ஹராம். சினிமா பாட்டு, புதிய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு, ஆட்டம், டான்ஸ் இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. இப்ப இப்படி 100% இப்படித்தான் போகுது. அப்ப டான்ஸ், ஆடல், பாடல், அதே மாதிரி இப்படி அவரை பத்தி புறம் பேசி இவரை பத்தி புறம் பேசி, அதாவது ஆடைகள்ல, அதாவது வீட்டுல ஊர்ல நல்லா இருப்பார், ஒரு ட்ரிப் கொண்டு வந்துகிட்டா என்ன அவர் ஆடையெல்லாம் என்ன அவுரத்தெல்லாம் வெளியில தெரிகிற அளவுக்கு ஆடைகள் பார்க்குறவங்க, தடை செய்யப்பட்டவங்களை பார்ப்பாங்க. பார்க்கறது தொழுகை இல்லை, தொழுகையில பிரயாணத்துல சேர்த்து சுருக்கி தொழலாம், அதுவும் கிடையாது. தொழுகையும் இல்லை, சுபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி ட்ரிப் போவாங்க. அதே இது மச்சான், மைனி, மாமா எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஃபெமிலி போட்டோன்னு சொல்லி ஃபெமிலி குரூப்ல போடுவாங்க. இப்ப இதெல்லாம் கூடுமா? எத்தனை ஹராம்? 6, 7, 10 ஹராம். இப்ப நீங்க உங்களோட புள்ள சொல்லும் அதே குரூப்ல தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய முசீபத்தான ஃபெமிலி குரூப்ங்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர பயான்கள் நல்ல ஈமானத்தை போடுறதை விட இன்றைக்கு ஊர்பலாயையும் போட்டோக்களையும் குடும்பம் சந்திக்கிறது, போட்டோ பிடிச்சி போடுறது. அது என்ன? இவர நானாவ மைனிய தம்பிய வைஃபை, இப்ப நான் என் தம்பிய வைஃபை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இஸ்லாத்தில் அனுமதி தேவைண்டா? நிர்பந்தம் பேசுறது தேவைக்கு அனுமதி, பிரச்சனை இல்லை. அவ அங்க போயிட்டு கார்டன்ல பிடிச்ச போட்டோ, நூறலியால பிடிச்ச போட்டோ எல்லாம் ஃபேமிலி குரூப்ல வரும். சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கழுத்து விளங்கும், எல்லாம் விளங்கும். இப்ப இந்த நேரத்துல நான் அந்த குரூப்ல இருந்து என்ன தம்பிய பொண்டாட்டி நான் பாக்குறது எனக்கு ஹலாலா? எவ்வளவு பெரிய முசீபத் இது! இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை தட்டி கேட்டா சொல்லுவாங்க, அவர் ஒரே இப்படித்தான், இவர் இப்படித்தான். வீட்டுல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், தொழுகையை விடாதீங்க, ஓதலை விடாதீங்க, இப்படி சொல்கிற குரல் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். அந்த குரலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, நானா சொல்றாங்களா, அப்படி ஒரு ஆளா 2 பேர் இருக்கிறாங்களே, அது பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத். அதன்றைக்கு எதிரியா பார்ப்பாங்க. இவர் ஒன்னும் ஃபன் எடுக்க விட மாட்டேங்கிறார், சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறார். இதா சந்தோஷம். இப்ப இந்த விடயங்கள்லாம் வரும். இப்ப உங்களோட புள்ள 10 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, உங்களோட பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஈமான். புள்ள குரூப்ல பாத்தீங்களா, மாமி, மச்சி, நானா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்களா நூறலியா போயிருக்கிறாங்க, கண்டி போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, போட்டோ எல்லாம் குரூப்ல போடுறாங்க. அவங்க இப்படி அங்க ஒன்னா சாப்பிட்டது, இங்க ஒன்னா இருந்தது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாம இப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சி, இப்படி எல்லாம் செஞ்சு, இப்படி எல்லாம் போட்டோ குரூப்ல போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களோட சின்ன புள்ள பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லும், பாப்பா நீங்க போவில்லையே, உம்மா போவில்லையே, நாங்க ஏன் இப்படி போக கூடாது, நாங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும் என்று சொல்லி சின்ன புள்ள கேக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு மனசுல கவலை வரும், என்ன புள்ள பாவம் அநியாயம் சேர்ந்து போயிருக்கலாமே. மனைவிக்கு கவலை வரும், அநியாயம் நாங்களும் சேர்ந்து போயிருக்கலாமே. இந்த நேரத்தில தான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ வேண்டும். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? இப்ப இந்த கவர்ச்சிகள் விளங்குதானே? இதெல்லாம் ஹலாலா? இந்த கவர்ச்சியெல்லாம் ஹலாலா, ஹராம்?
இந்த ஹராத்தை அந்த புள்ளைக்கு வழங்கப்படுத்தணும். புள்ள மார்க்கம், நாங்க மார்க்கத்தை பின்பற்றணும். மார்க்கத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, அஜ்னபி இருக்குது, மஹரம் இருக்குது, இசை, ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், தொழுகை விடுவது, இதெல்லாம் ஹராம், இது கூடாது, இந்த அடிப்படையில் செய்யக்கூடாது, இவங்க செய்யறது பிழை. நாங்க அல்லாஹுக்காக வாழணும். அல்லாஹுக்காக வாழுகிற பொழுது பொறுமையோட தான்மா வாழணும். பொறுமையோட தான் வாழ. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நீங்க மாமி, நானா, தம்பி, தங்கச்சி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் குடும்ப உறவை பேண்டது இல்ல, எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். இந்த ஹராத்தை செய்யறதுக்கு பேர் தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. நல்ல வழங்கி கொள்ளுங்க. ஆடம்பர திருமணம், இசை, சீதனம், ஆண் பெண் கலவன், ஆடல், பாடல், டான்ஸ், இப்படி அதாவது வீணான வீண்பிரயங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்களும் 3 நாள் வந்து தங்கணும். நீங்களும் கல்யாணத்துல சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும். ராவு முழுக்க அது விளையாடணும், இது விளையாடணும், தொழுகையை பால்படுத்தணும், எல்லாம் தகாத பேச்சுவார்த்தைகள், பழைய குடும்ப கதைகள்னு சொல்லி உட்கார்ந்து அஜ்னபி மஹரம் இல்லாம ஜோக்கடிச்சு சோளும் இல்ல ஒன்றும் இல்ல ஹிஜாப் இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஹராத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறது தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல அடிப்படை என்னென்றால், நீங்க நடு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 பேர் ஏசுறாங்களா, நீங்க இப்ப ஏச்சு வாங்குறீங்களே, இதுதான் அந்த இடத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். அல்லாஹுடைய வரையறைகளை எல்லாம் மீறிவிட்டு நீ உண்ட மாமியோட மச்சியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரயோசனம்? எது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளை